எத்தனையோ ஆயிரம் எண்ணங்கள் நம்ம மனசில் ஒவ்வொரு வினாடியும் உதித்து கொண்டே இருக்குது. சிலது நமக்கு தெரியுது, சிலது நம்ம ஒரு அவேர்னஸே இல்லாமல் கூட போயிட்டுருக்கு. ஆனால் நிறைய எண்ணங்கள், இதெல்லாம் நீ படித்து முடிக்கவே மாட்ட, நீ பண்ணவே மாட்ட, பண்ணாலும் உனக்கு அதுக்கு தகுந்த வேலை கிடைக்காது, எதுக்கு முயற்சி பண்ணுற, இந்த மாதிரி தொடர்ந்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட யாரோ உள்ளேருந்து பேசுகிற மாதிரி இருக்குங்கிறார். இது பலர் ரொம்ப அனுபவபூர்வமாக பார்க்குற ஒரு விஷயம். என்னோட மனம் பேசாமல் இருந்தால் தான் என்னால் எதுவுமே செய்ய முடியும். ஒரு நெகட்டிவான தாட், அதன் மூலம் ஒரு நெகட்டிவான எனர்ஜி உருவாகுது. அது கண்டிப்பாக உங்களை பாதிக்கும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ அந்த மாதிரி ஒரு தாட் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்துருக்கோம், நிறைய பேருக்கு இதை சொல்லி கொடுத்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. என்ன மாதிரி விஷயங்களை உள்ளே கொண்டு போகிறோமோ அது போல தான் அந்த மனம் சிந்திக்க துவங்கும். அதனால் நெகட்டிவான இன்புட்ஸ் உள்ளே போகிறத அவாய்ட் பண்ணால் மட்டும் பத்தாது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், பாசிட்டிவான விஷயங்களை நிறைய உள்ளே கொண்டு வரணும். அப்போ உள்ளே இருக்கிற நெகட்டிவானதும் வெளியில் போக முடியும். அப்போ அந்த பாசிட்டிவானது என்ன? வணக்கம். எண்ணங்களை பற்றி நிறைய நம்ம ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனலில் பல வீடியோஸில் நான் பேசியிருக்கேன். இருந்தாலும் அதற்கு ஒரு முடிவே கிடையாது. ஏன்னா எண்ணங்கள் தான் நமது வாழ்க்கை. அதனால் திரும்ப திரும்ப அந்த எண்ணங்களை பற்றி பேச வேண்டியிருக்கு. நம்ம ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷம். இல்லைனா கண்டிப்பாக இப்போவே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மனதை பற்றி தான் நிறைய பேசுகிறோம். இப்போ தொடர்ந்து நம்ம பேசலாம். இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் நமது எண்ணங்களில் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிற விஷயம். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எந்த அளவுக்கு ஒரு மனிதரை பாதிக்க முடியும்? எண்ணங்கள்ங்கிறது நம்ம மனசில் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம விழிப்போடு இருக்கிற நேரம் முழுக்க எண்ணங்கள் இருந்து கொண்டு தான் இருக்குது. எத்தனையோ ஆயிரம் எண்ணங்கள் நம்ம மனசில் ஒவ்வொரு வினாடியும் உதித்து கொண்டே இருக்குது. சிலது நமக்கு தெரியுது, சிலது நம்ம ஒரு அவேர்னஸே இல்லாமல் கூட போயிட்டுருக்கு. ஆனால் நிறைய எண்ணங்கள் மனசில் ஓடுது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு சம்மந்தம் இல்லாத எண்ணங்கள்லாம் வருது, ஏன் இந்த தாட் வந்ததுன்னே புரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமீபத்தில் ஒரு இளைஞரை நான் கவுன்சிலிங்காக பேசினேன். ஆன்லைன் கவுன்சிலிங்கில் சந்தித்து பேசும்போது அவர் சொன்னது என்னென்னா, இப்போ ஒரு 25 வயசு ஆகுது அவருக்கு. படிப்பு முடிச்சிட்டார், ஒரு உத்தியோகத்துலேயும் இருக்கார். இன்னும் நிறைய அவருக்கு எய்ம் இருக்குது. நிறைய பெரிய வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும். ஒரு 2-3 துறைகளில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது எல்லாமே அவர் முயற்சி பண்ணிகிட்ருக்கார். அதுக்கான குவாலிஃபிகேஷனை நான் இன்னும் நிறைய அதிகமாக்கிக்கணும் அப்படிங்கிற பெரிய முயற்சியில் இருக்கார். ஒரு பக்கம் இவ்வளோ பெரிய எய்ம் இருக்குது, லட்சியங்கள் இருக்குது வாழ்க்கையில். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இந்த திறமை எனக்கு இருக்குது, அந்த திறமை இருக்குது, எல்லாம் சொல்கிறார். அதெல்லாம் கரெக்டு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது எதையுமே என்னால் சரியாக பண்ண முடியாமல் என்னுடைய எண்ணங்கள் என்னை தடுக்குது அப்படின்னார். அது ஏன் இப்படி? இவ்வளோ நல்ல ஒரு லட்சியத்தோடு இருக்கீங்க, பெரிய ஆளாக வரணும், நிறைய சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும்னு எல்லாம் சொல்கிறீங்க, உங்கள் திறமைகள் என்னென்னு கூட நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. அதுவே நிறைய பேரால் கரெக்டாக சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது உங்கள் எண்ணங்கள் உங்களை பாதிக்குதுன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாரு, நெகட்டிவ் தாட்ஸ் தான், கண்டினியூஸாக நெகட்டிவ் தாட்ஸ் எனக்கு வருது. இப்போ ஒரு விஷயம் நினைக்கிறேன், இந்த ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸை படிச்சிட்டோம்னா நமக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட துறையில் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கும் போதே என்னோட மனம் என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் நீ படித்து முடிக்கவே மாட்ட, நீ பண்ணவே மாட்ட, பண்ணாலும் உனக்கு அதுக்கு தகுந்த வேலை கிடைக்காது, எதுக்கு முயற்சி பண்ணுற, இந்த மாதிரி தொடர்ந்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட யாரோ உள்ளேருந்து பேசுகிற மாதிரி இருக்குங்கிறார். அதே மாதிரி எல்லாத்தையும் அவர் ஒன்றொன்னா விவரமாக சொன்னார். எந்த ஒரு துறையை எது நினச்சாலும், ஒரு துறைன்னு இல்லை, ஒரு சாதாரண ஒரு விஷயம், இன்றைக்கி போய் நம்ம இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வரலாம் அல்லது இவங்ககிட்ட போய் பேசிட்டு வரலான்னு நினச்சா கூட உடனே என்னுடைய மனம் பலவிதமான நெகட்டிவ் தாட்ஸ், ஒரு விகாரமான எண்ணங்கள், அவங்களால உனக்கு என்ன பண்ண முடியும், இந்த மாதிரிலாம் அப்படியே அந்த முயற்சியை கட் பண்ணுற மாதிரி எனக்கு எண்ணங்கள் வருது. இந்த நெகட்டிவ் தாட்ஸு நின்னாதான் என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னே சொன்னார். இது 100% உண்மை. இது பலர் ரொம்ப அனுபவபூர்வமாக பார்க்குற ஒரு விஷயம். என்னோட மனம் பேசாமல் இருந்தால் தான் என்னால் எதுவுமே செய்ய முடியும் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த எண்ணங்களை எப்படி நாம் சரி செய்து கொள்வது? ஏன்னா நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அதே மனசில் தான் நல்ல எண்ணங்களும் வருது, அதே மனசில் தான் தீய எண்ணங்களும் வருது. ஸோ அந்த மனதை கொஞ்சம் நாம் திசை திருப்ப முடிந்தால், நல்ல எண்ணங்கள் மட்டும் வர மாதிரி அதை கொண்டு போக முடிஞ்சால், நமக்கு சாதகமாக நமது மனம் சிந்திக்க துவங்கினால் எவ்வளோ நல்லா இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். அதை எப்படி செய்யறதுங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இது ஒரு 3 பாயிண்ட் நான் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே வரும், பாசிட்டிவாக மாறிடும்.
ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு நெகட்டிவ் தாட் வருது. இப்போ ஒரு வேலையை துவங்க போகிறீங்கன்னு வச்சுப்போம். நான் சாதாரண உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கங்க. ஒரு வேலையை செய்ய போகிறீங்க, துவங்க போகிறீங்க, அப்போ உடனே மனசில் வருது இந்த வேலையை உன்னால் செய்யவே முடியாது அப்படின்னு ஒரு தாட் வருது. ஒரு நெகட்டிவான தாட், அதன் மூலம் ஒரு நெகட்டிவான எனர்ஜி உருவாகுது. அது கண்டிப்பாக உங்களை பாதிக்கும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ அந்த மாதிரி ஒரு தாட் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், மனசுக்குள்ளே அதை அப்படியே கேன்சல் அப்படின்னு சொல்லிக்கிங்க. சொல்லிட்டு என்னால் இந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு மனசில் திரும்ப நீங்களே சொல்லிக்கிங்க. இப்போ ஒரு மனிதரை பார்க்க போகிறீங்க, சந்திக்க போகிறீங்க, உடனே உங்கள் மனம் சொல்லுது கண்டிப்பாக அவர் இருக்க மாட்டார். நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்லாம் பேசி வச்சுருக்கீங்க, ஆனால் உங்கள் மனம் சொல்லுது கண்டிப்பாக இருக்க மாட்டார். உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுது. அது ஒரு நெகட்டிவான தாட். அது அப்படியே பெருசாக ஒரு இன்ட்யூ போட்டு கேன்சல் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவர் இருப்பார், அவரை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு அந்த தாட்டை நீங்கள் மாற்றணும். இப்போது இந்த நெகட்டிவ் தாட் வரும்போது அதை நம்ம கேன்சல் பண்ணிட்டா மட்டும் பத்தாது. அதை அப்படியே நீங்கள் விட்டீங்கன்னா வெறுமையான ஒரு இடம், ஒரு வாய்டு நம்ம அங்கே விட்டுருக்கோம், திரும்பவும் அந்த நெகட்டிவ் தாட் வந்துடும். அதனால அந்த இடத்துல பாசிட்டிவான ஒரு தாட்டை நீங்கள் போடணும். இதை நீங்கள் கான்ஷியஸாக ஒவ்வொரு நெகட்டிவ் தாட் வரும்போதும் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நாளடைவில் உங்கள் எண்ணங்கள் கொஞ்சமாக மாறி பாசிட்டிவ் தாட்ஸ்க்கு வந்துடும். இதை ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேருக்கு இதை சொல்லி கொடுத்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இது எப்படி நம்ம அதை மாற்றணும். ரெண்டாவது நெகட்டிவான இன்புட்ஸை குறைங்க. இப்போ இன்புட்ஸ் எங்கேருந்து வருது? ஒன்று, நம்ம மனிதர்களோட பேசுறது, ஏதாவது நெகட்டிவான விஷயங்களை பற்றி பேசுவது. ரெண்டாவது, நம்ம புஸ்தகங்களோ பத்திரிகைகளோ படிக்கிறது. நெகட்டிவாக என்னெல்லாம் நடந்திருக்கு, எங்கே என்ன கொலை நடந்தது, கொள்ளை நடந்தது, அது நடந்தது, இது நடந்தது, இது நிறைய நியூஸ் வரதான் செய்யுது. அல்லது நமக்கு தெரிந்தவர்களை பற்றிய நெகட்டிவான தகவல்கள், இதெல்லாம் அதிகமாக பேசுகிறதோ அல்ல படிக்கிறதோ இல்லை டிவியில் பார்க்குறதோ, இதை நீங்கள் அவாய்ட் பண்ணாதான் உங்கள் மனம் அந்த மாதிரி சிந்தனைகளை கொண்டு வராமல் இருக்கும். ஏன்னா மனம் எப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான். வாட் கோஸ் அண்ட் கம்ஸ் அவுட்டும்பாங்க கம்ப்யூட்டரை பற்றி. அதே மாதிரி தான் மனம். என்ன மாதிரி விஷயங்களை உள்ளே கொண்டு போகிறோமோ அது போல தான் அந்த மனம் சிந்திக்க துவங்கும். அதனால் நெகட்டிவான இன்புட்ஸ் உள்ளே போகிறத எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணலான்னு பாருங்கள். அது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எதெல்லாம் ரொம்ப நெகட்டிவாக நம்மளை அறியாமல் நம்ம அதை உள்ளே கொண்டு போய்கிட்டு இருப்போம். இப்போ ஒரு பேப்பரில் படிக்கிறோம், ஒரு கொலையை பற்றி படிக்கிறோன்னா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான், இல்லைன்னு இல்லை. பட் ஒரு தலைப்பை படித்தோமா, ஃபஸ்ட்டு பேரா படித்தா நமக்கு விஷயம் புரிஞ்சிடும். அது கண்டினியூஸாக ஃபுல்லாக படித்து எல்லா டீட்டெயிலும் மனசுக்குள்ளே போகும்போது அப்போ அந்த மனம் என்ன பண்ணுன்னா அது அதிகமாக அசை போட ஆரம்பிக்கும். அதுதான் பிரச்சனை. அந்த மாதிரி இதை நான் ஒரு உதாரணமாக தான் சொன்னேன். அந்த மாதிரி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது. நமக்கு தெரிஞ்சவங்களை பற்றியோ வீட்டில் நடக்கிற விஷயங்களை பற்றியோ முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவாக பேசுகிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. அந்த இன்புட்ஸே உள்ள நமக்கு வேண்டாம். இது ஒரு ரெண்டாவது பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. மூன்றாவது பாயிண்ட் இதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்னென்னா, நிறைய பாசிட்டிவ் இன்புட்ஸை கொண்டு வாங்க. இப்போ நெகட்டிவ் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஒரு படம் பார்க்கும்போது கூட செலக்ட் பண்ணி பாருங்கள். அஃப்கோர்ஸ் ஹாரர் படம் பார்த்தா த்ரில்லிங்காக தான் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க அந்த படங்களையே தொடர்ந்து பார்க்கும்போது, ஏன்னா இந்த இளைஞர்கிட்ட அந்த பிரச்சனை இருந்தது, அவருக்கு அந்த மனமும் நிறைய நெகட்டிவாக யோசிக்குதுன்னு சொன்னார். என்ன மாதிரி படங்கள் பார்ப்பீங்கன்னா அவரே சொல்கிறார், நான் ரொம்ப ஹாரர் படங்கள் பார்ப்பேன். சரி, அந்த நேரம் நமக்கு த்ரில்லிங்காக இருக்குது, அதோடு நம்ம மறந்துட்டோன்னா பரவாயில்ல. ஆனால் அந்த விஷயங்கள் அதில் நம்ம பார்க்குறதெல்லாம் உள்ளே போய் உட்கார்ந்துக்கிட்டு நமது சிந்தனையை ஒரு வேண்டாத விதத்தில் கொண்டு போகுது அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி நம்ம நிறைய பேர்கிட்ட பார்க்குறோம். ஸோ அதையெல்லாம் அவாய்ட் பண்ணும்போது, அவாய்ட் பண்ணால் மட்டும் பத்தாது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், பாசிட்டிவான விஷயங்களை நிறைய உள்ளே கொண்டு வரணும். அப்போ உள்ளே இருக்கிற நெகட்டிவானதும் வெளியில் போக முடியும். அப்போ அந்த பாசிட்டிவானது என்ன, நம்ம ஒரு நல்ல பாடல்களை போட்டு கேளுங்க. கொஞ்சம் காலம்புற ஒரு 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ வீட்டில் சில ஸ்லோகங்கள் தெய்வீகமான விஷயங்களை கொண்டு அப்படியே போட்டு விடுங்க. அது அப்படியே காதில் விழ 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 கொஞ்சம் நல்ல சிந்தனைகள் உருவாக முடியும், நெகட்டிவிட்டிஸ் ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போதோ வீட்டில் பேசும்போதோ யாரை பற்றியும் அதிகமாக குறை சொல்லியோ விமர்சித்தோ தேவையில்லாத அந்த பேச்சுக்களை தவிர்த்து யாரை பற்றியாவது பேசும்போது கொஞ்சம் அவங்களையும் புகழ்ந்து நல்ல விதமாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது மாதிரி நம்ம பார்க்குற விஷயங்கள், படிக்கிற விஷயங்கள், இன்புட்ஸ் உள்ள என்ன போகுதோ மனசில் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அழகான எண்ணங்களை கொடுக்கக்கூடியது, பாசிட்டிவான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்குங்க. நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. இப்போ நம்ம வேணால் பாசிட்டிவாக இருக்கலாம், நம்மளை சுற்றி எல்லாம் நெகட்டிவாக தானே பேசுகிறாங்க போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணணுங்கிறது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா முடியும். நான் உங்களுக்கு சொல்கிறத விட
இந்தந்த விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் அவாய்ட் பண்ணால் நெகட்டிவிட்டி குறையுன்றது நீங்கள் முடிவு பண்ண முடியும். இப்போ அந்த மாதிரி பாசிட்டிவானது எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர முடியும்னு பாருங்கள். அதை கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா முடியும். தியானம் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. தியானம் செய்யும்போது நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு நெகட்டிவ் தாட் வந்தால் கேன்சல் பண்ணி பாசிட்டிவ் தாட்டை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். செகண்டு, நெகட்டிவானது எதுவும் உள்ள மனசுக்குள்ளே போகாமல் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கணும். 3வது, நிறைய பாசிட்டிவான விஷயங்களை தேடி தேடி மனசுக்குள்ளே நிரப்பணும். இந்த 3ஐயும் தொடர்ந்து ஒரு முயற்சியாக செஞ்சிங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸை அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்து அந்த தாட்ஸை இல்லாமல் கூட செஞ்சிடலாம். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு வாழறது தான் மிகப்பெரிய விஷயம். அதை முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக நம்ம உணர முடியும்.